வந்தேன். அங்கேயே இருந்தேன். என்னை இங்கே திருமணம் பண்ணி குடுத்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நெறைய கஷ்டங்கள் வந்தது. அந்த கஷ்டத்த யார்ட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என் பக்கத்துல இருந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, "மருவத்தூர் போனா உனக்கு எல்லா கஷ்டமும் தீந்துரும்" அப்டின்னாங்க. அவங்க மூலியமா சிங்கப்பெருமாள் கோயில் மண்டபத்துக்கு வந்தேன். வந்து இப்ப 33 வருஷமா நான் மாலை போடுறேன். எனக்கு குழந்தை இல்லைன்னு நெறைய பேர் என்னை எவ்வளவோ சொன்னாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு தடவ அம்மாவாண்ட போயி என்னை வந்து, "நீங்க வந்து குருவிட்ட போய் பாத பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும்" அப்டின்னாங்க. அது மாரி நான் பாத பூஜைக்கு போனேன். பாத பூஜைக்கு போயிருக்கும்போது எனக்கு முன்ன எவ்வளவோ சக்திகள் வந்தாங்க. அத்தனை சக்திகளுக்கும் அம்மா வாய் திறந்து சொன்னாங்க. ஆனா நான் கிட்ட போம்போது அம்மா மௌனமாயிட்டாங்க. எனக்கு ரொம்ப மன வேதனையா இருந்துச்சு. என் கண்ல இருந்து தண்ணீர் தான் வந்தது. அந்த நேரத்துல அம்மா நமக்கு ஒண்ணுமே பதில் சொல்லலையே அப்படின்னு நான் இருந்தேன். நான் எதுவுமே அம்மாட்ட சொல்லல. அம்மாவ நினைச்சு நான் அழுதுட்டு நின்னேன். அம்மா எனக்கு அப்ப குழந்தைய மாரி கைய காட்டி, "நீ போ" அப்படின்னு சைகையால எனக்கு அம்மா சொல்லி அனுப்புனாங்க. அதே இதுதான் நான் வந்தேன். எனக்குன்னு ஒரு குழந்தை வந்தது. அந்த குழந்தையும் ஆடி பூரத்தன்னைக்கு என் குழந்தை என் கையில வர மாரி அம்மா எனக்கு வச்சிருந்தாங்க. அது இப்ப என் புள்ளைக்கு 18 வயசாயிருச்சு. அவனும் நல்ல நிலைமையில இருக்கான். அவன் குழந்தை பிறந்த 13ஆம் நாளே மாலை போட வேண்டியது வந்தது. சிங்கப்பெருமாள் கோயில் மன்றத்துல நான் மாலை போட்டேன். அந்த 13ஆம் நாள்ல என் குழந்தைய நான் வந்து மாலை போடலாமா அப்படின்னு எங்க குருசாமிகிட்ட கேட்டேன். அப்ப எங்க குருசாமி சொன்னாரு, "எம்மா, இந்த அம்மாவுக்கு எந்த தீட்டும் எதுவும் இல்ல. நீங்க வந்து அந்த குழந்தை பச்சிளம் குழந்தை ஆன்மாவுக்கு தான் மாலை போடுறாங்க. அதனால நீங்க தாராளமா அந்த குழந்தைக்கு நீங்க மாலை போட்டு நீங்க கூட்டிட்டு போகலாம்" அப்படின்னாங்க. என் குழந்தை 13 நாள். அந்த 13 நாள்ல என் குழந்தைக்கு நான் மாலை போட்டு இந்த மன்றத்து மூலியமா நாங்க நடைபயணமா போனோம். அப்புறம் அம்மாவோட அருளால நான் இன்னைக்கு வரைக்கும் என் புள்ள நல்லா இருக்கான். நானும் 4 பேருக்கு சொல்லி அவங்கள வந்து "சத்தி மாலை போடுங்க" அப்படின்னு சொன்னேன். அப்ப என் வீடு தேடி வந்து, "சத்தி, உங்க கையால நீங்க கொஞ்சம் எங்களை கூட்டிட்டு போங்க" அப்படின்னாங்க. அது அம்மாவோட அருளா என்னன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைக்கு முதல் மாலை நான் போட்டேன். போட்டு அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, "சின்ன குழந்தை மாலையை அறுத்துருவான்" அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், "இந்த மாலையை யார்கிட்ட கொடுத்து கட்டுறது" அப்படின்னு. "உனக்குன்னு ஒரு ஆளை நான் சொல்றேன், நீ அவங்ககிட்ட போய் கட்டுன்னு" அம்மா எனக்கு வந்து கனவுல வந்து சொன்னாங்க. அது பிரகாரம் நான் ஒரு ஒரு ஆச்சாரிகிட்ட போய் சொன்னேன், "அப்பா, எனக்கு என் குழந்தைக்கு மாலையை நீங்க தொடுத்து தரணும்" அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப நான் என்ன சொன்னேன், 108 மந்திரத்தை நீங்க சொல்லி உங்க மனைவி எடுத்து கொடுத்து நீங்க கட்டி எனக்கு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு ஒரு கோரிக்கையை என் வாயால அம்மா சொல்ல சொன்னாங்க. அது மாதிரி நான் சொன்னேன். ஆனா அப்புறமே தான் தெரிஞ்சது, அந்த சக்தி ஒரு நாள் சிங்கப்பெருமாள் கோயில் மன்றத்துல வந்து என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, "ஏம்மா, நான் கல்யாணம் ஆகி 5 வருடமா எனக்கு வந்து குழந்தை இல்லாம இருந்தது. உங்க பையனுக்கு நீங்க மாலை கட்ட சொல்லி கொடுத்தீங்க. நாங்க 108 மந்திரத்தை சொல்லி நாங்க அந்த மாலையை தொடுத்து கொடுத்தோம். அந்த கனவுலையே உங்க உருவத்துல அம்மா வந்து எனக்கு கனியை கொடுத்தாங்கம்மா. இன்னைக்கு எனக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தைய அம்மா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா" அப்படின்னு வந்து என்னை தேடி வந்து இந்த மன்றத்துல என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "அம்மா, நானும் இதே மாதிரி தான் ஏங்கி அந்த அம்மாவாண்ட போனேன். ஆனா அந்த அம்மா வந்து எனக்கு அருள் கொடுத்தாங்க. என் மூலியமா உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அது அம்மாவோட அருள். நீங்க அந்த அம்மாவை நீங்க கரம் பிடிச்சிங்கன்னா இன்னும் மேலும் மேலும் நீங்க நல்லா வருவீங்க" அப்படின்னு சொல்லி அந்த சக்திக்கு நான் ஆறுதல் சொன்னேன். இன்னைக்கு அந்த சக்தியும் குருஜி ஆகி அவங்களும் இன்னைக்கு வந்து நான் 10 பேரை கூட்டிட்டு வந்து சிங்கப்பெருமாள் கோயில் மன்றத்துல தான் போடுறாங்க. அவங்க வெளியூர்ல இருக்காங்க. வெளியூர்ல இருந்தாலும் தூத்துக்குடியில இருக்காங்க. தூத்துக்குடியில இருந்து இங்க வந்து நாங்க அங்க உள்ள மன்றத்துல நாங்க போட மாட்டோம். இங்க வந்து நாங்க போடணும்னு இங்க வந்து போட்டு இங்க தங்கி அந்த 5 நாள் இங்க தங்கி மாலையில நடக்கிற கூட்டு வழிபாடுல அவங்க இருந்துட்டு அந்த கூட்டு வழிபாடை முடிச்சுட்டு அந்த மாலையை இருமுடியை செலுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மாவோட அருளால தான் இன்னைக்கு நான் இந்த ஒரு தொண்டை செய்கிறேன். இனி செய்யற ஒவ்வொரு சக்திங்களும் அவங்க அம்மாவை நம்பி, மனப்பூர்வமா நம்பி அவங்க தொண்டு செஞ்சாங்கன்னா அதனோட பலனை அந்த அம்மா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி நல்லா தருவா. இந்த மன்றத்தை பொறுத்தளவுக்கு எங்க இருந்தாலும் சரி, நாங்க சிங்கப்பெருமாள் கோயில் மன்றத்துல இருந்து தான் வருவோம் அப்படின்னு போடுறாங்க. இந்த மன்றத்துல இருந்து எத்தனையோ சக்திகள் தனியா போய் மன்றங்களை நடத்தி மன்றத்துல அந்த மன்றத்திலையும் போய் மாலைகளை போட்டாங்க. போட்டாலும் திருப்பி வந்து என்னை தேடி வந்து என்னோட ஃபோன் நம்பரை, "அம்மா, உங்களை பார்க்க முடியல, வழியில நான் வேலைக்கு போறேன்" வழியில வந்து என் ஃபோன் நம்பரை வாங்கி, "அம்மா, நாங்கள் மறுபடியும் இந்த மன்றத்தில் வந்து போடணும், சிங்கப்பெருமாள் கோயில் மன்றத்தில் போடணும். நாங்கள் எத்தனையோ மன்றத்தில் போய் போட்டோம், எங்களுக்கு எந்த திருப்தியும் இல்லைம்மா" அப்படின்னாங்க. நான் எவ்வளவோ அவங்ககிட்ட சொன்னேன், "அம்மா, எங்கே இருந்தாலும் அம்மா ஒன்று தான். நீங்கள் எந்த மன்றத்தில் வேணால் போடலாம். நீங்கள் அம்மாவை முழுமையாக நம்புங்க" அப்படின்னு நான் சொன்னேன். "இல்லைம்மா,
நாங்கள் இந்த மன்றத்தில் வந்து போடணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் அந்த எண்ணிக்கையை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, அந்த எண்ணிக்கையோட நீங்கள் இந்த மன்றத்திலேயே மறுபடியும் வந்து மாலை போட்டுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு எத்தனையோ இடம் போயிருந்தாலும் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் மன்றத்தில் வந்து அவங்க மாலை போட்டு கூட்டு வழிபாடுல கலந்துக்கிட்டு எவ்வளவோ இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்களே வந்து இப்போ அம்மா நாங்கள் பௌர்ணமி பூஜை நாங்கள் பண்ணுறோம், எங்களால் வர முடியலைனாலும் நீங்கள் வந்து எங்களுடைய பேரையோ நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் முறைப்படி செய்கிறனால நீங்கள் வந்து எங்களுக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியும் செய்கிறாங்க. மார்கழி வழிபாட்டுக்கும் நாங்கள் கலந்துக்கிறோம், ஒருத்தராக நாங்கள் செய்யலைன்னா கூட நாங்கள் 5 பேராக சேர்ந்து கூட நாங்கள் செய்கிறோமா அப்படின்னு ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் வராங்க, செய்கிறாங்க. வர முடியலைனாலும் எங்கள் பேர் அந்த உபயதாரர் இதில் எங்கள் பேர் இருக்கணும், எங்களுடைய குறைஞ்ச பணமாவது அதில் அம்மாவுக்கு சேரணும், அதனால நீங்கள் நாங்கள் வரலைனாலும் எங்கள் பேரை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணுங்கம்மா அப்படின்னு எத்தனையோ சக்திகள் வந்து இங்கே வந்து வெள்ளிக்கிழமையில பௌர்ணமி, அமாவாசை, மார்கழி மாத பூஜை எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு செய்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சக்தி அவங்க வந்து இன்னைக்கு 18வது வருஷம் போடுறாங்க. அவங்க அப்பா ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இன்னைக்கு படுத்திருக்காங்க, இதே சிங்கப்பெருமாள் கோயிலில் தான். அவங்க எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி, அக்கா எங்கள் அப்பா இப்போயோ நாளையோன்னு இருக்கிறாரு, நான் பணம் கட்டலாமா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. அவங்க பேர் வரலட்சுமி. அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா மேலே பாரத்தை போட்டு நீ மாலை போடுமா, பணத்தை கட்டு, ஒரு நாள் மாலைனாலும் போடு, 3 நாள் மாலைனா போடுன்னு. ஆனால் இப்போ நான் அவங்கள எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களே பணம் கட்டினாங்க. இப்போ காலையில் வந்து அவங்க மாலை போட்டுட்டு, அக்கா நான் 5 நாள் மாலை போட்டுட்டேன், அப்பா நல்லா இருக்காருக்கா, பரவாயில்லக்கா நான் போயிட்டு வாமான்னு அப்பா வாயாலேயே என்னை சொல்லி அனுப்புனாரு. நான் இருமுடி செலுத்திட்டு நல்ல விதமாக வந்துடுவேன்க்கா, மன சஞ்சலத்தில் இருந்தேன், அம்மாவே வந்து எங்கள் அப்பா வாயால் என்னை போய் மாலை போட சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் ரொம்ப நாள் குறிச்சிட்டாங்க, அந்த அப்பாவுக்கு ரொம்ப படுக்கையாக இருந்தாங்க, உற்றத்தார் எல்லாருமே கூட வந்து இருந்தாங்க. அந்த சூழ்நிலையிலையும் அந்த அம்மா வந்து இன்னைக்கு இங்கே மாலை போட்டு என்கிட்ட சொல்லும்போது உண்மையில் அந்த அம்மாவோட அருளே அருள் தான். ஓம் சக்தி.